ரொம்ப நுட்பமான கேள்வி. ஆனா, அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 4 வழிகள் சொன்னோம்ல. அந்த தாச மார்க்கம், சற்புருத்தர மார்க்கம், சக மார்க்கம், யோக அ சன்மார்க்கம்னு நம்ம சொன்னோம் பாருங்க. இதன்படி இந்த வழிகள் படி யாராவது பெரியவங்க, ஆரம்ப காலத்தில திருமேனியா கும்பிட்டேங்க. அதுக்கப்புறம் ஆகமங்கள் சொன்ன விதிகள் படி செஞ்சேங்க. அப்புறம் அப்படியே யோகத்து மூலமா நான் அவற்றை ஒன்றினேங்க. இப்ப நான் அறிவுபூர்வமா பார்க்குற மாரி யாராவது பெரியவங்க இருக்கிறாங்க? எல்லாமே ஆரம்பத்தில இருக்கிற நிலையிலேயே இருக்கிறாங்க. ஒருவேளை இறைவனுடைய கருணை இங்க எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா, பிறவிகள் மூலமா உண்மையும் தெரியும். பிறவிகள் மூலமாவும் இந்த உண்மைகள் ஒன்றொன்றாக வெளிப்படுவது சத்தியம். அதுதான் இறைவனுடைய கருணைன்னு சொல்லலாம். ஆனா, நம்மளுடைய அறிவு வளர்ச்சி நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல. நம்ம வாழ்ற காலத்திலேயே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு தெரியும் பொழுது, உண்மையும் நாம தெரிஞ்சுக்கணும். எவர் ஒருவருக்கு இப்பிறவியிலேயே எல்லா உண்மையும் தெரியணும்னு நினைச்சா, அது வள்ளலார் வழி. மத்தபடி எல்லா சமய மார்க்கங்களும் சிறப்ப தான் சொல்லுது. ஆனா, வள்ளலார் இது உண்மைய சொல்றதுன்னு நான் நினைக்கிறேன்.